ஒரு நாள் காட்டுக்குள் பெரிய மழை. முயல் ஓடிக்கொண்டே இருந்தது. மயில் மரத்தில் குடையாய் தனது வாலை விரித்து நின்றது. ஆமை மெதுவாக நடந்துவிட்டு வந்தது. பறவை கிளையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த நாளில் மழையிலிருந்து தப்பிக்க நால்வரும் ஒரே மரத்தின் கீழ் சேர்ந்ததால் நல்ல நண்பர்களாகிவிட்டார். முயல் மைனஸ் வேகமாக ஓடும் திறன், மயில் மைனஸ் அழகாக நடனமாடும் திறன், ஆமை மைனஸ் புத்திசாலித்தனம் மற்றும் பொறுமை, பறவை மைனஸ் மேலிருந்து எல்லாவற்றையும் கவனிக்கும் திறன். ஒரு நாள் காடு முழுவதும் தீப்பிடித்தது. சிறு மிருகங்கள் அங்கும் இங்கும் ஓடி பயந்து கொண்டிருந்தன. முயல் விரைவாக ஓடி செய்தியை எல்லோருக்கும் சொல்லத் தொடங்கியது. பறவை மேலிருந்து பாதையை பார்த்து எங்கு பாதுகாப்பு இருக்கிறதோ அதை சொல்லியது. ஆமை எல்லா குட்டி உயிர்களையும் தனது முதுகில் ஏற்றி மெதுவா எடுத்துச் சென்றது. மயில் தனது பெரிய வாலை அசைத்து புகையை மறைத்தது. நால்வரும் சேர்ந்து சிறு மிருகங்களை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்து சென்றனர். காட்டின் அரசன் சிங்கம் வந்தது. நீங்கள் நால்வரும் காடிற்கு உண்மையான நண்பர்கள் என்று பாராட்டியது. அந்நாளிலிருந்து காட்டு மிருகங்கள் அனைவரும் அவர்களை 4 வீரர்கள் என்று அழைத்தனர். முயல், மயில், ஆமை, பறவை நால்வரும் எப்போதும் ஒரு விஷயத்தை நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். நட்பு இருந்தாலே எந்த சிக்கலும் சின்னதாகிவிடும்.